வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. KN நேரு மகனை முற்றுகையிட்ட பெண்கள், ஓடியதால் கார் ஸ்டார்ட் ஆகலை, இப்படி பலவிதமான செய்திகள் இன்னைக்கு வீடியோலாம் வைரல் ஆகிறத பார்த்துருக்கோம். இது ஒரு பக்கம். அதாவது திமுகவுடைய MP மகனை விரட்டுறாங்க பெண்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய அளவுக்கு மக்களால் கொண்டாடப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே தெரியும், நம்ம பொன்முடி அவர்கள் மேலே சேருவாயை போடுறது, அதுக்கு வந்து திமுகவினர் கேஸ்லாம் போட்டது தெரியும் நமக்கு. அது எப்படி அந்த வீடியோ மக்களால் எப்படி கொண்டாடப்பட்டது? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் வந்து மேடையில் பேசுகிறாரு, விஜய்க்கு ஆட்கள் நிறையா இருக்காங்க, நம்ம அவங்கள தற்கூரின்னு சொல்கிறோம், ஆனால் விஜய் வளர்ந்துட்டு இருக்காருன்னு எழிலன் பேசுகிறாரு. இப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா திமுகவை பற்றி இன்றைக்கி மக்கள் வந்து கொஞ்சம் வெறுப்பில் நிறைய பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஊடகத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. திமுகவை வெளுத்த விட்ட பெண், உதயநிதியை ஓட விட்ட பெண்ணின் பேச்சு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் வைரலாகி பார்க்குறாங்க. அப்போ என்னென்னா, இந்த மாதிரியான வீடியோக்கள் பொதுமக்கள் ரசிக்கிறாங்கன்னு என்னென்னா, இப்போ இந்த ஆட்சி போனால் போதும்பா, நீங்களே சொல்லுங்கள், இந்த குடும்ப ஆட்சி ஒழியணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களா இல்லையா? ஏன்னா ஒழியணும் அப்படிங்கிறது ஒரு தப்பான வார்த்தைலாம் இல்லை, இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், அது அப்படி கூட சொல்லலாம். அப்படியே சொல்லிக்கணும்னு வச்சுக்கணும், அகற்றப்பட வேண்டும். ஏன் அகற்றப்பட வேண்டும்? ஒன்றா ரெண்டா பல விஷயங்களை பேசிகிட்டே போகலாம். இந்த விரட்டி அடிக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயலலிதா காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊழல் மலிஞ்சதுனால ஃபஸ்ட்டு அவங்க பீரியடு நிறைய பேர் ஓட்டுக்கே போக முடியல, மக்களுக்கு அந்த அளவுக்கு கொந்தளிச்சாங்க. இப்போ என்னன்னா, அந்த அளவுக்கான கொந்தளிப்பு ஒவ்வொரு ஏரியாவிலும் வந்து கொண்டே இருக்கிறது. திமுக வந்து பரவாயில்லப்பா, காசை வச்சு அதை வச்சு ஜெயிச்சிடலாங்கிறத போக மக்களுடைய கோபம் எல்லை மீறி போயிட்டு இருக்கு. இப்போ நீங்களே பாருங்களேன், உங்கள் ஏரியாவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ, அந்த ஏரியாவில் சாலைகள் அப்படியே இருக்கிறதா, குண்டும் குழியுமாக இருக்கிறதா, இல்லை சூப்பராக இருக்கா? நீங்களே சொல்லுங்கள். திராவிட மாடல் 4 வருஷம் ஆச்சு, நீங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம்னு சொன்னாங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்ததா? நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். திமுக ஆட்சி போகணுன்னா முதல் காரணம் இதுதான் அப்படின்னு உங்கள்கிட்ட காரணம் இருக்கும், அதையும் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு அளவுக்கு பண்ணலாம். அதாவது 100 ரூபா வந்து ஒரு டெண்டருக்கு விட்டாங்கன்னா ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலாம், இல்லையா 20 ரூபா சம்பாதிக்கலாம். 50 ரூபாவா சம்பாதிப்பீங்க? பாதிக்கு பாதா? நீங்கள் கேட்கலாம், பாதிக்கு பாதி இல்லைங்க, சில பேர் 60 ரூபா சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது? சிலது வந்து பாலம் கட்டுற, அதாவது எல்லாத்துலேயுமே கமிஷன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து இங்கே வரவே பயப்படுறாங்க, முதலீடுகள் பண்ணவே பயப்படுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய அருண் நேரு அவர்களுடைய விஷயம், அருண் நேரு அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போய் அங்கே தொகுதி மக்களை பார்க்க போயிருக்காங்க. அடிப்படை வசதிகள் செய்ய தரலன்னு பெண்களுக்கு வாக்குவாதம். இதை யாரோ வீடியோலாம் எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்த உடனே இந்த பெண்கள் இன்னும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. அதாவது என்னென்னா, இன்றைக்கி வந்து அமைச்சர்களோட கூட போகிறவங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, யாரை மிரட்டி பார்க்குறீங்களா நீங்கள், அங்கே அந்த ரேஞ்சில் போயிடுது. வேகமாக முற்றுகையிட்ட உடனே இதுக்கு மேலே தாங்காது. ஏன்னா நீங்கள் பெண்கள் நிறைய பேர்லாம் இருக்கும்போதும் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அங்கே நின்று பேச்சை வளர்த்திங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் பீகாரில் வந்து துணை முதல்வருக்கு புரோட்டோகால் பிரகாரம் போலீஸ்லாம் வருவாங்க. அப்படி இருந்த போதும் கிராம மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி பீகாருடைய நிலைமை. இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து அடிப்படை வசதிகள் செய்து தரலங்கிற கோபம் மக்களுக்கு எல்லை மீறி போயிட்டுருக்கு. ஒன்று வேணால் நேற்று ஒரு போலீஸ்காரங்க 2 பேர் வந்து ஒரு வண்டியில் போயிட்டு இருந்து ஒரு தம்பதியை இடித்து இறந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா மதுரை ஹாஸ்பிட்டல் அவ்வளோ கூட்டம். நீங்கள் முதல்ல அவங்க மேலே இது பண்ணுங்க, ஒட்டுமொத்தமாக திரண்டுட்டாங்க. போலீஸுங்கிறனால மக்கள்லாம் பயப்படுறதுலாம் இல்லை. இப்போ இன்னொன்றுங்க, ஒரு அளவுக்கு தானங்க மக்கள் பொறுமையாக இருப்பாங்க. எல்லை மீறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே பார்த்துட்ருங்க, தொடர்ச்சியாக இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் 1 2 பஞ்சாயத்து கேட்டால் நாங்கள் 200 ஜெயிப்போங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள் மக்களை, 200 ஜெயிப்போம், மோடி வந்து 400 ஜெயிப்போன்னு என்ன கதையாச்சுன்னு தெரியும். இவங்க 200 ஜெயிக்கங்கிறாங்க, எங்கே போய் முடிய போதே தெரில. அதாவது சொல்லுவாங்கள்ல, பொய் சொல்லலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாதுமாங்களா. அந்த மாதிரி ராஜேந்திர சோழன் இப்போ இவர் நம்ம துரைமுருகன் சொன்னார், உதயநிதி அவர்களை வந்து இந்த அளவுக்கு வந்து சிறுமைப்படுத்துவது இவர் தான். அவர் அமைதியாக கூட இருந்திருப்பார். தேவையில்லாமல் ராஜேந்திர சோழன் சொல்ல போவ எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஏங்க இவர் ராஜேந்திர சோழனா, இவரை பற்றி தெரியாதாம்னு ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னா, சும்மா இருந்த உதயநிதியை தேவையில்லாமல் உசி போடுற வேலையை நம்ம துரைமுருகன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே பொன்முடி சொல்லவே தேவையில்லை, பொன்முடி அவர்கள்னு சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டுடைய நம்பிக்கை நட்சத்திரம் உதயநிதி தம்பி தான் அப்படின்னு. அப்போ ஒட்டு மொத்தமாக திமுக அப்படிங்கிறது வெளியில் சொல்கிறாங்களே, இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக இதெல்லாம் கொத்தடிமை கூட்டம். ஏன் கொத்தடிமை? இந்த குடும்பம் பெரிய லெவலில் சம்பாதிக்குது, இவங்க ஓரளவுக்கு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு தமிழக மக்கள் ஏமாளிகள். இந்த ஏமாளிகளை ஏமாளிகளாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? யாராவது ஒருத்தர் பூசா வந்தால் தற்கூரின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இருக்கக்கூடிய கேடயம் எதுன்னா தந்தை பெரியாருடைய கொள்கைகளை நாங்கள் சீரியமாக செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு தந்தை பெரியார்னா ஒரு பெரிய ஆள்னு தெரியும், மற்றபடி ஒரு கொள்கை தெரியாது. ஆனால் தந்தை பெரியாருடைய கொள்கையை இவங்களே கடைபிடிக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேரு அவர்கள் வந்து இன்றைக்கி திருப்பதி கோயிலுக்கு வந்து இது கொடுக்குறாரு, அது அன்னதானம் போட்டார்.
நல்லா யோசனை பாருங்கள், திருப்பதி கோயிலுக்கு அன்னதானம் போடுறதுக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது இந்த அடிபம்பு ஏதோ ஒரு உதவி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வாழ்த்துவாங்களே இல்லையா? அப்போ கோயிலுக்கு போய் செலவு பண்ணுவீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் சட்டநாதர் கோயிலில் சென்று வழிபாடு. அதாவது இவங்க கடவுளை பற்றி இவங்களுடைய பார்வை என்னன்னு தெரியும். ஆனால் எல்லா கோயிலையும் இவங்க தான் யாகங்கீகம் நடத்துகிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதன்மையானவர் குடும்பத்தில் ஒரு 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 புகழ்பெற்ற ஒரு கோயிலில் மக்கள் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு யாக கால பூஜையோ ஏதோ ஒரு பூஜை நடத்துனாங்க. உங்களுக்கு தெரியும் அது யார் நடத்துகிறாங்கிறதுன்னு தெரியும். முதல்வருக்கு வேண்டியப்பட்ட மாப்பிள்ளை. இது என்னென்னா இவங்க வெளியில் ஒன்று பேசுறது உள்ளே ஒன்று பேசுறது மக்கள் பார்த்துட்ருக்காங்கல்ல. இன்றைக்கி கூட சொல்கிறோம், இப்போ KN நேரு மகனை அருண் நேரு அவர்களை பெண்கள் விரட்டினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை, காரை ஏறி போகிறாரு, கார் ஸ்டார்ட் ஆகலை இப்படிலாம் வர செய்தியில் பொதுமக்கள் நிறைய பேர் இந்த வீடியோவை வைரலாக்கிறதுக்கு காரணம் என்னென்னா திமுக மீது இருக்கக்கூடிய கோபம். இது தெரியாமல் திமுகவோ கூட்டணி கட்சிகளோ, குறிப்பாக கூட்டணி கட்சிகள் திருமாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே முட்டு கொடுக்குறாரு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமா கட்சியில் இருக்கவர்களுக்கு நிர்வாகிகளுக்கு பெரும்பாலானவனுக்கு திமுக கூட்டணி வேணாங்கிறாங்க. ஆனால் திருமா என்ன நினைக்கிறாரு, நம்ம கூட்டணி வேணான்னு சொல்லிட்டோம்னா ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய MLAக்களை பாதி பேர் திமுக மாதம் ஒரு சம்பளம் வாங்குற ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. இன்றைக்கி திருமா திமுக கூட்டணி வேணான்னு அவர் மட்டும்தான் இருப்பார் பொழுது. அங்கே கூட இருக்கக்கூடியவங்களாம் அங்கே இருப்பாங்க பொழுது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். எல்லாத்தையும் பாருங்கிறாங்க. என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரு பணம். சில பேருக்கு நிறைய பேருக்கு மாத சம்பளமே கொடுக்குறாங்க. மாத சம்பளம் கொடுத்தா அவங்க திமுகவுக்கு விசுவாசமாக இருப்பாங்களா, விசிகாவுக்கு விசுவாசமாக இருப்பாங்களா? நல்லா யோசனை பாருங்க. அப்போ திமுக அப்படிங்கிறது பல கோடி சம்பாதிக்க வேண்டியது. அந்த சம்பாதியத்தில் சில பழக்கங்களுக்கு கொடுக்க வேண்டியது. இதை வைத்து மீடியாவிலேருந்து, நிலைவத்துவான்கள்லேருந்து, அறிவுஜீவிகள்னு சொல்கிறவங்கலேருந்து, ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் இவங்கெல்லாம் திமுக ஆதரவாக பேசுவாங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள். திமுக மாதிரி ஒரு கட்சியே இல்லை. இவங்க போயிட்டால் சமூக நீதியே இருக்காது, இவங்க போயிட்டால் திராவிட இயக்கமே இருக்காது அப்படின்ட்டு. திராவிட இயக்கம்னா என்னன்னே தெரியாதவர்கள் திராவிடத்தை பற்றி பேசி கொண்டிருப்பார்கள். கேட்டால் இல்லை நாங்கள் திராவிடத்தின் ஒரே பாதுகாவலர் ஐயா ஸ்டாலின் தான். அடிக்கடி இந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்க. இப்போ ராஜா சொல்லிட்டார்ல, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் அப்படின்ட்டு ராஜா சொல்லிட்டாங்க. ராஜாரே ஒரு மோசமான ஆள். அந்த ஆள் சொல்கிறது இவங்க இன்னும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிறது வெகுஜன மக்களால் விரோதிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் எழிலன் பேசுனது நம்ம நியூஸில் போட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எழிலன்லாம் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இது நிறையா திமுக இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்ன, தேவையில்லாமல் நம்ம விஜயை சீன்றோம், அவரை சீண்ட இப்போ தான் தமிழக அரசு திமுக உத்தரவு போட்டிருக்கான். இனிமேல் விஜய் கட்சிக்காரங்க மேலே கை வைக்காதீங்க. ஏன் ஏதாவது ரொம்ப கை வைக்க அதிமுகவோட போய் சேர்ந்துட்டா உள்ளதும் கெட்டு போயிடும் வரக்கூடிய தேர்தலில். நம்ம ஏற்கனவே சொன்னோம், கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் சொன்ன வார்த்தை தான். இந்த தேர்தலில் விஜய் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார். சொன்னது யார்? சண்முகம், உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்க தலைவர். ஒருவேளை விஜய் அவர்கள் இனி அதிமுகவில் சேர்ந்த இப்போவே சொல்லிடலாம், தேர்தல் ரிசல்ட் 200+ கண்டிப்பாக இந்த கூட்டணி. இப்போ நீங்கள் எங்கே இருப்பீங்க? காணாமல் போயிடுவீங்க. நீங்கள் காணாமல் போனால் இந்த கட்சி எப்படி போகும், அதற்கு பிறகு எத்தனை கட்டங்களாக உடையும், அது ஒரு பெரிய விஷயம். மற்றவங்களை நீங்கள் சொல்கிறீங்களா அதிமுக உடஞ்சி போச்சு, அது உடஞ்சி போச்சு, உங்கள் கட்சி உடஞ்சிடக்கூடிய நிலைமையில் இருக்கீங்க. என்ன ஒன்று அதிகாரத்தில் இருக்கீங்க, அதிகாரத்தால் ஒன்றுபட்டு இருக்கிறீர்கள். இதே மாதிரி தான் அதிமுக இருந்துச்சு, இரட்டை தலைமையெல்லாம் ஒழுங்காக தான் இருந்துச்சு. ஆட்சி போனோட தானே பஞ்சாயத்து வந்தது. உங்களுக்கும் அதாவதுங்க, நீங்கள் ஒரு கை நீட்டிங்கன்னா பின்னாடி 3 கை உங்களுக்கு நீட்டும். இன்றைக்கி திமுகவோட நிலைமை என்னென்னா, அதாவது நேரு, அருண் நேரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரியசாமி அவங்க பையன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவங்க பையன். இப்போ மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுத்தாங்க, இப்போ மருமகளுக்கு சீட்டும் கொடுக்க போகிறாங்க. இந்த பக்கம் பொன்முடி, தெய்வசிகாமணி, அப்புறம் TR பாலு அவங்க பையன் TRP ராஜா. இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு குடும்பம் நன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. கீழே இருக்கவங்க நன்றாக இல்லை அப்படிங்கும்போது கீழே இருக்கவங்க எப்படி வேலை செய்வாங்க? நீங்கள் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் பரிசு பொருட்கள் கொடுத்தா மட்டும் வேலை செய்வாங்களா? அதெல்லாம் காலம் மலையேறி போயிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த KN இந்த வீடியோ இருக்குல்ல, இது யார் வெளியில் இவ்வளோ வைரலாக்குறது தெரியுங்களா? திமுககாரங்க தான் வைரலாக்குறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா யார் வைரலாக்குவாங்க? அந்த ஏரியாவில் யார் போட்டி? அங்கே இருக்கக்கூடிய அன்பில் மகேஷுக்கும் KN நேருக்கும் 7ஆம் பொருத்தம். இப்போ ரொம்ப ரசிக்கிறாங்க அவங்க. பரவாயில்லப்பா, KN நேருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. ஏற்கனவே பணி நியமன ஆணையில் மாட்டிகிட்டு இருக்காரு. இப்போ 2வதாக இந்த பிரச்சனை. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொறுப்பு DGPக்கு ED லெட்டர் எழுதிருச்சு. EDக்கு பதில் சொல்லணும்ல, பொறுப்பு DGP பதில் சொல்லி ஆகணும். இதெல்லாம் நினைவூட்டல் கடிதம் எழுப்புவாங்க. அதனால் ED இந்த விஷயத்தை சும்மா விடாது. இன்னொன்று, தேர்தலில் வேலை செய்வதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. தேர்தலில் வேலை செய்தால் BJP ஒரு வழி பண்ணிவிடும். ரொம்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா BJP பண்ணும். வேலை செய்யலைன்னா திமுக பணத்தை எடுக்கூடாமல் பண்ணும். அதனால் சிக்கலுக்கு மேல் சிக்கல். எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. அதனால் ஒவ்வொரு கோயிலாக அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், பீகார் தேர்தல் முடியட்டும், அதுக்கப்புறம் அமித்ஷா வருவார். இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கப்பா, பீகார் தேர்தல் ஒரு வேலையை முடிஞ்சு, தயவுசெய்து ED அனுப்புங்கப்பா. மக்கள்கிட்ட நீங்கள் கேளுங்களேன், என்னப்பா அங்கே சொல்கிறாங்க, தம்பிகள் ஆகாஷ் பாஸ்கரன்லேருந்து ஜிஜுவிலேருந்து எல்லாரும் வாட்செல்லாம் போட்டாங்க, ஒன்றுமே பண்ணலையேங்க. அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணுங்கள்.
மக்கள்கிட்ட நீங்கள் கருத்து எடுத்து பாருங்கள். நீங்களே சொல்லுங்கள், பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி இடி அப்படிங்கிற ஒன்று வந்து வேகம் எடுக்கலை அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க. ஒருவேளை வந்து திமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை இடி கை வைத்தால் அனுதா போட்டு விடுமா? சில பேர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் திமுகவெல்லாம் கை வைக்க முடியாதுங்க, அனுதா போட்டு வந்துருங்க. எப்போ இவங்க மேலே கை வைக்காங்கன்னு தமிழக மக்களே பார்த்துட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றம் தடைன்னு சொன்னாங்கல்ல, அதாவது விக்ரம் ஜூஜு அவர்களோ இல்லை வந்து ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களோ வழக்கை தடைன்னு சொன்னாங்கல்ல, என்னங்க அது உச்சநீதிமன்றம் தடைன்ட்டாங்க. ஒரு வழி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா ஒன்றுமே பண்ணலையே. ஈடி சரியில்லைங்க. டாஸ்மார்க்குள்ளே பூந்தாங்க, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க, அவரை நிரந்தரமாக உள்ளே வைக்க முடியல. இன்னும் நிறைய அமைச்சர்கள் வந்து அப்படியே இருக்காங்க, அவங்களெல்லாம் உள்ளே வைக்க முடியலங்கிற பெரும் கோபம் மக்களிடம் இருக்கிறது. உங்களிடம் அந்த கோபம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் பெரும் கோபம் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா யோசனை பாருங்கள். இந்த மாதிரி அதாவது சிஎம் சொல்கிறாரு, இன்னும் சூரியன் நிலையானது, திமுக நிலையானது, நாங்கள் தான் நிலையாக ஆட்சியை பிடிப்போன்ட்டு. ஒரு பகுத்தறிவாளர் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் வாயில் வரலாமா? சூரியனே நிரந்தரம் இல்லை, நீங்கள் நிரந்தரமா? இது நிரந்தரம்ங்கிற வார்த்தை எப்படி சொல்கிறாங்க? அப்போ இவர்கள் பகுத்தறிவுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம்ல. இவர்கள் தான் பகுத்தறிவு பகலவன்கள். மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், தெளிவான முடிவு எடுப்பார்கள். KN நேரு வீடியோ சூப்பராக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் பல வீடியோக்கள் வரும். எலெக்ஷன் வந்துருச்சு இல்லை, இன்னும் பல வீடியோக்கள் வரும். திமுக ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் ஓட்டு கேட்கும்போது கண்டிப்பாக அங்கே இருக்க மக்கள் கேட்பாங்க. நீங்கள் கேட்க மாட்டீங்களா? என்னங்க ரோடு போடுறோம், நீங்களே ரோடு போடல, பாலம் கட்டுற நீங்களே பாடம் கட்டல, தண்ணி வசதி இல்லை, கேட்காமையே இருப்பீங்க. சொத்து வரி 2 பங்காக உயர்த்துறீங்க, என்ன அடிப்படை வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னு கேட்பீங்க, கேட்க மாட்டீங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள், உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லுங்கள். நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.